ரொம்ப டேஸ்டியாவும் வந்திருக்கு. இன்னைக்கும் நம்ம அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் தான் ட்ரை பண்ண போறோம். ஹலோ மேடம். மீனா மேடம், நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் ட்ரை பண்ண போறோம். ரொட்டியிலன்னு சொன்னேன். என்ன ட்ரை பண்ண போறோம்? இது வந்து யூஸ்வலா crostini பண்ண போறோம். ஸ்வீட் crostini. அது வந்து எப்பவுமே ஏதோ சால்ட்டி இல்லது அந்த வெர்ஷன் தான் இருக்கும். இந்த சாக்லேட் வச்சு ஸ்வீட் crostini பண்ணலாம். ஓகே, ஸ்வீட்டா பண்ண போறோம். ஆமா. என்னென்ன பொருட்கள் வேணும்னு பாத்துக்கலாமா? இது வந்து French loaf, நம்ம ஆல்ரெடி bruschetta பண்ணோம். ஆமா. ஓகே. மஷ்ரூம் bruschetta. இது சாக்லேட் வச்சு பண்ணுவோம். ஓகே. நான் வந்து சாக்லேட் நம்ம ரெகுலரா சாக்லேட் பார் கிடைக்கும்ல, அதை எடுத்துருக்கேன். ஸோ எல்லாரும் பண்ண மாதிரி பண்ணலாம். ஓகே. பாதாம் ஸ்லைசஸ் ஃபார் டெக்கரேஷன், கொஞ்சம் மில்க். இது வந்து மார்மலேட், அதாவது ஆரஞ்சு இருக்கு இல்லையா, தோலோடய அப்படியே ஃபுல்லா ஜாம் பண்ணுவாங்க. So that's called orange marmalade. Marmalade. So இப்போ இது வந்து பாட்டில்ஸ்ல கிடைக்கிறது உங்களுக்கு, ஐ மீன் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிறது. So என்னன்னு சொல்லி வாங்கணும்? ஆரஞ்சு மார்மலேட். ஓகே, ஆரஞ்சு மார்மலேட். ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்காது, கொஞ்சம் டார்ட்டா இருக்கும், கசப்பா இருக்கும், எல்லாமே. ஏன்னா தோலோட பண்றதுனால கொஞ்சம் கசப்பு, இனிப்பு, புளிப்பு எல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். லைக் ரொம்ப பல்லு கூசாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் and olive oil. ஓகே. பட் இந்த French loaf இருக்கு இல்லையா, ஸோ ஏற்கனவே நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய எப்போ பாரு வந்து பிரெட் வச்சு மட்டும் பண்ணாம அதோடைய வெர்ஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ நீங்க வந்து பேக்கரியில கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லோஃப் இருக்கும். ஸோ இந்த லோஃப் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லோஃப் வேணும். அதே மாதிரி சாக்லேட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பார்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய சாக்லேட் பார்ஸ் விற்குது இல்லையா. ஸோ என்ன வேணுமோ உங்களுக்கு, என்ன பிராண்ட் வேணுமோ அந்த மாதிரி சாக்லேட் எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு 1/2 கப் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். அதோட வந்து பாதாம் வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்க சும்மா டெக்கரேஷனுக்காக. அண்ட் வெனிலா எசன்ஸ் வேணும். அண்ட் முக்கியமா ஆரஞ்சு மார்மலேட் அவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ இங்க கூட நான் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் இந்த மார்மலேட் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க பாட்டில்ஸ்ல. ஸோ ஆரஞ்சு மார்மலேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு மார்மலேட் ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் வேணும். அண்ட் ஆலிவ் ஆயில், அஃப்கோர்ஸ் ஆலிவ் ஆயில் வேணும். ஸோ மேம், நம்ம இந்த டிஷ்ஷை வந்து அவன்ல பண்ண போறோம். ஆமா, அவன்ல கிளாசிக்கா எப்படி பண்றது காமிக்கிறேன். அப்கோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு உங்களுக்கு. தவால பண்ணிக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். இது கிடைக்காதவங்க பிரெட்ல பண்ணிக்கலாம், பிரெட்லயும் பண்ணிக்கலாம். வர்ஸ்ட் கேஸ் மார்மலேட் கிடைக்காதவங்க ஜெல்லி, ஐ மீன் ரெகுலர் ஜாம் வச்சு பண்ணலாம். கிளாசிக் டிஷ்னா மார்மலேட். ஓகே. பட் எனவே எல்லாத்துக்குமே வந்து உலகத்துல எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் இருக்கு இல்லையா. எஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அவங்க சொன்னாங்க என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலான்னு. இந்த லோஃப்க்கு பதிலா பிரெட் யூஸ் பண்ணலாம், அவன் இல்லைன்னா தவால பண்ணலாம். அண்ட் இந்த மார்மலேட் இல்லைன்னா யூஸ்வல் ஸ்ட்ராபெரி ஜாம் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷூர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாக்லேட் சாஸ் பண்ண போறோம். ஓகே. இந்த மீன் வைஸ் நம்ம பிரெட்டை வந்து டோஸ்டிங் வச்சிடலாம். ஸோ நான் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஓகே. என்ன நான் வந்து 220 டிகிரிஸ்ல ஜஸ்ட் ஒரு 5 minutes டோஸ்ட் மோட்ல ப்ரீஹீட் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி இது வந்து நல்லா கிறிஸ்பியா தான் இருக்கு இல்லையா. ஜஸ்ட் ஒரு வார்மிங்க்கு தான். ஸோ ஆலிவ் ஆயில் வச்சு இது பண்ணலாம், டோஸ்ட் பண்ணலாம். இந்த பிரெட்டை நல்லா ஆங்கிளில் கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல பிக் ஸ்லைசஸ் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 1/2 inch ஸ்லைசஸ். இந்த ரஸ்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லையா. உள்ள பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஆமா. ஓ, பயங்கர சாஃப்டா இருக்கு இல்லையா. அதான் அந்த பிரெட்டோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு. ஓகே. இதுல கார்லிக் பிரெட் எல்லாமே பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி ஆங்கிள் வைஸ் கட் பண்ணிக்கோங்க. ஆமா, நல்லா இந்த மாதிரி செரேட்டட் நைஃப்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது, ஈஸியா கட் பண்ணலாம். ஓகே. பாருங்க எவ்வளோ ஈஸியா வருது. சும்மா ரஃபா 2 சைடும் ஆலிவ் ஆயில். ஓகே. சும்மா பிரஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இது ரொம்ப குழந்தைங்க பர்த்டே பார்ட்டிஸ் இல்லை நம்மளுக்கே ஒரு கேதரிங் இருந்ததுன்னா வெரி அப்படைசிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக. ஓகே. ஸோ கொஞ்சம் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம், நான் அதே 220 மோடில் 220 டிகிரிஸில் டோஸ்ட் மோடில் ஒரு 5 to 8 minutes கோல்டன் ப்ரௌன் நம்ம ஒரு கண் வச்சுக்கலாம் அதில். ஓகே.
கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாதிரி இல்லையா? ஆமா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சாக்லேட் சாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஓவன்ல பண்ணலன்னா தவால வந்து டோஸ்ட் பண்ணி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன். ஆமாம். ஸோ நம்ம சாக்லேட் சாஸ் வந்து டபுள் பாயில் பண்ண போகிறோம். ஓ, ஏன்னா டைரெக்டாக பாயில் பண்ணால் உங்களுக்கு கீழே அடி பிடிச்சிடும். ஆமாம், ரொம்ப திக்காக சீக்கிரமே அடி பிடிச்சிடும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை தண்ணி பாயில் பண்ணுவோமா? ஆமாம். இப்போ வந்து 1 கப் தண்ணி. ஆமாம். ரஃபாக இது டிப் ஆகிற மாதிரி நம்ம 2 பாத்திரம் உள்ளே இப்படி ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸி. ஓ, ஓகே, அவ்வளோதான். இட்ஸ் நாட் அ மெஷர்மெண்ட் தேவையில்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சாக்லேட் சாஸ் எப்படி பண்ண போறோம்னா, ஏன்னா கொஞ்சமாக தான் சாக்லேட்டை நம்ம வந்து சாஸ் மாதிரி கொண்டு வர போறோம் இல்லையா? ஸோ நீங்கள் டைரெக்டாக ஹீட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். கரெக்ட். ஸோ அதனால தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணிக்கு மேலே இன்னொரு பாத்திரம் நல்லா அது உள்ள சிட் ஆகுற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதில் சாக்லேட் நம்ம போட்டோம்னா கீழே தண்ணி சூடாகுது இல்லையா? அது நல்லா கொதிக்கும் போதே இது அது மூலமா ஹீட் ஆகி மெல்ட் ஆகும், அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கரெக்ட். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே ஓகே. மோஸ்ட்லி இந்த கேக்குக்கெலாம் ஐசிங் பண்ணுவாங்கல்ல, கனாஷ்னு சொல்லுவாங்க சாக்லேட் சாஸ், அது எல்லாமே டபுள் பாயிலிங் மெத்தட் தான் பண்ணுவோம். ஓகே, டைரக்டா ஹீட் பண்ண மாட்டாங்க. அது எதர் யூ கேன் ஹேவ் நல்ல பைரெக்ஸ் கிளாஸ் இருக்குல்ல, ஹீட் ப்ரூஃப் கிளாஸ், அதெல்லாம் மேலே உட்கார வச்சு ஈஸியாக மெனுவர் பண்ணுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு டக்குன்னு அந்த அடி பிடிச்சிடும் சாக்லேட். ஸோ நான் ஒரு 3 பார்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வச்சு லாஸ்ட் அண்ட் when இந்த வாட்டர் ஹீட் ஆக ஆக இதுவும் ஹீட் ஆகும், அப்படியே மெல்ட் ஆகும் அழகாக. ஓகே, இப்போ வந்து 3 சாக்லேட் பார் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ தண்ணி சூடாக ஆக அது மூலமா அது மேலே இருக்கிற அந்த பாத்திரம் சூடாகி அப்படியே அந்த சாக்லேட் சூடாகி உருக ஆரம்பிக்கும் பாருங்க. ஆமாம். ஸோ நான் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணுறேன், ஏன்னா சாக்லேட் நான் கொஞ்சம் இறக்கின உடனே உங்களுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு சாஸி கன்சிஸ்டன்சி வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அது உடனே ரொம்ப திக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், அவ்வளோதான். சீக்கிரமே மெல்ட் ஆகிடுச்சு. ஆமாம். அண்ட் திருப்பி கட்டி ஆகிடும் அது, அதனால தான் நம்ம வார்ம்லேயே வச்சுக்கணும் அது. ஓகே. ஸோ நம்ம இதை இறக்கி வைக்கிறதா இருந்தால் கூட அந்த தண்ணிக்குள்ளேயே வச்சு இறக்கி வைக்கலாம். ஆமாம். எனக்கு மில்க் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ ஆகாது, சாஸியாக இருக்கும். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட். ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு சம்டைம் சில சாக்லேட்டில் அதுலேயே இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ இந்த சாக்லேட் சாஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. 3 பார் சாக்லேட், 3 லைன் ஆஃப் பார் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அது வந்து நல்லா மெல்ட் ஆகிற கண்டிஷனில் ஆகும்போது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணாங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். பை த டைம் பிரெட் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் லோஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா? செக் பண்ணலாமா? நல்லா எப்போவுமே இது போட்டு எடுக்கலாம். ஓகே. மிட்டன்ஸ். ஆமாம் ஆமாம், நல்லாவே டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ நிமிஷம் தேவைப்படுது இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆகுது? ஒரு 8 to 10 minutes நம்ம we have to keep an eye. ஓகே. இல்லாட்டி கொஞ்சம் விட்டாலும் இது ஆகிடும், ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் ப்ரௌன் கலர் ஆகும் இல்லையா? கீழே எங்கே வச்சிடலாம் நம்ம. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த லோ.